நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி கேட்டிருப்போம். அந்த பழமொழியோட விளக்கம் என்னென்னா, தவளை தன் வாயால் கெடும். அதாவது தவளை வந்து சத்தம் போடும், அந்த சத்தத்தை கேட்டு பாம்பு வந்து தவளைக்கே பிடிச்சி சாப்பிட்றோம். ஏன்னா பாம்புக்கு தவளை இருக்கிற இடம் தெரியாது. அந்த தவளை போட்ட சத்தத்தினால பாம்பு வந்து அந்த தவளையை சாப்பிட்றோம். இதுதான் அந்த பழமொழியோட விளக்கம். இது நிகழ்காலத்தில் உண்மையா அப்படின்னு கேட்டால், ஆமாம் உண்மைதான். இந்த பழமொழி நிறைய இடத்துல ஒத்து போகும். எப்படி ஒத்து போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படத்தை இயக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் லியோ அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருந்தார். எல்லாருக்குமே தெரியும். லியோ ஆடியோ லாஞ்சில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் உதவி இயக்குனர் ரத்னகுமார் அவர் பேசிய பேச்சு இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்தில் அவர் பணியாற்ற முடியாத நிலை ஆயிடுச்சு. அதாவது அவர் என்ன சொன்னார்னாக்கி, விஜய் தான் சூப்பர் ஸ்டார், ரஜினிகாந்த் எல்லாம் சூப்பர் ஸ்டாரெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி கொஞ்சம் ரஜினிகாந்த் அவர்களை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசியிருப்பார். அந்த பேச்சு அன்னைக்கு அவருக்கு ஒரு வேளை தெரியாமல் போயிருக்கலாம், லோகேஷ் கனகராஜ் அடுத்த படம் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இயக்க போகிறார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவர் அன்னைக்கு மேடையில் பேசிய அந்த பேச்சு இன்றைக்கி இந்த கூலி படத்தில் உதவி இயக்குனராக வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விட்டது. அன்னைக்கு வாயை மூடிட்டு இருந்திருந்தா இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியும் இயக்குநர்கள் வந்து முழு நேரமும் நடிகர்களை இயக்க போவது கிடையாது. உதவி இயக்குநர்கள் தான் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய ஆக்ஷன், நிறைய டைலாக் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஒரு வாய்ப்பு ரத்னகுமாருக்கு கிடைக்காமல் போய்விட்டது. உண்மைதான், நுணலும் தன் வாயால் கெடும். பேச வேண்டிய இடத்துல மட்டும்தான் பேசணும், பேசக்கூடாத இடத்துல அமைதியாக வாயை மூடிட்டு இருக்கணும். வாயை மூடிட்டு இருந்தாலே நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே அதன் காலங்களில் வந்து கிடைத்து